ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அது என்ன எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான நவக்கிரகங்களில் முக கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் பயிற்சியாக போகிறாரு. இந்த கிரக பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கிர பயிற்சினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன மாற்றம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இவரை போல சந்தோஷத்தை கொடுக்கவும் முடியாது, சந்தோஷத்தை அளிக்கவும் முடியாது. இவர் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதுவே அசுபமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்துவார். இவர்கிட்ட இந்த ஒரு பவர் இருக்குது. இப்பேற்பட்ட பவர் கொண்ட இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு மாதமே நடைபெறும். அப்படி நடைபெறுவதற்கு தகுந்தாற் போல் அந்த மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும். இந்த ஜூலையில் மட்டும் சுக்கிர பயிற்சி 2 முறை நடக்க போகுது. இது ரொம்ப அபூர்வமான நிகழ்வாக கருதப்படுது. இந்த நிகழ்வு காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாள்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மேச ராசியிலேருந்து தனுசு வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு போட போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ராசிக்கு சுக்கிர பயிற்சி தாள்களை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஜூலையில் நடக்கக்கூடிய இரட்டை சுக்கிர பயிற்சி நான் சொல்கிறேன்ல, அதை பற்றி தாள்களை கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த தாள்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த இரட்டை சுக்கிர பயிற்சி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பணமலை கொட்ட வைக்க போதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் மாறும்போது அது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும். அதில் ஜூலையில் 2024 சுக்கிரன் 2 முறை தனது ராசியை மாற்ற போகிறாரு. மற்றும் இதனால் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பானது உருவாக போகுது. கரெக்டாக 7ஆம் தேதி ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் முதல்ல மாலை 4:15 மணிக்கு சந்திரன் ராசியை கடக ராசிக்குள்ள நுழைவார். அதன் பிறகு 11 ஜூலை 2024 அன்னைக்கு கடக ராசியில் சுக்கிரன் உதயமாகிறாரு. பின்னர் 31 ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை நகர்றாரு. இதன் காரணமாக இது அனைத்து ராசிக்காரங்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும். மேலும் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. மேலும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி தாள்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவடையும். உடலில் இதுக்கு முன்னாடி நிறைய கெட்டதெல்லாம் நடந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த மாதிரி அனுபவித்த கஷ்டங்களுக்கு விடிவு காண கிடைக்கிற விதமாக இந்த ஒரு சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. உடல் ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் பனி போல நகர்ந்து விடும். இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த சுக்கிர பயிற்சியில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதெல்லாம் நல்ல முடிவு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முடிவு உங்களால் பெற முடியும். மெயினாக நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமணத்தில் போய் முடியவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ காதல் திருமணத்தில் முடிஞ்சு திருமண வாழ்க்கையும் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்ட பயிற்சி என்று கூட சொல்லலாம். மேலும்
மகர ராசியில் உத்திர 2, 3, 4 பாதம், திருவானம், அவிட்டம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை மகர ராசிக்காரங்களுமே நீங்கள் வீடியோ வந்து சுக்கிர பயிற்சி தகவல்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சியில் உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய மந்திரத்துக்கேற்ப என்ன நடந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று செயல்படணும். எந்த ஒரு செயலுக்கும் பின்வாங்கக்கூடாது. அஞ்சானெஞ்சம் உடையவங்க மாதிரி நீங்கள் இந்த மாதம் செயல்படணும். அப்படி செயல்படும் போது உங்களுக்கு இந்த மாதம் பல வழிகளில் இருந்து நல்ல மாற்றம் உண்டாகும். வீண் செலவுகள்லாம் இந்த மாதம் ஏற்படுவது முற்றிலும் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பணவரவானது உங்களுக்கு திருப்தி தகிற வகையில் அதிகரிக்கும். காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு முற்றிலும் அதிகரிக்கும். அதாவது காரியங்கள் இருந்து வந்த தாமதம் முற்றிலும் அதிகரித்து பின்னர் அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகிற மாதிரி அமையும். மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும். அது வேற வழி கிடையாது, பிரிஞ்சுதான் ஆகணும். கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து இந்த சுக்கிர பயிற்சியில் எல்லா விஷயங்களும் செய்யணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும். அது வேறு வழி கிடையாது. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆக மொத்தம் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் என்று எச்சரிக்கையும் இருக்குது. அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான அலைச்சல்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபங்கள்லாம் உங்களுக்கு தாமதப்படும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு தாமதப்படும். ஆர்டர்கள் கிடைப்பதில் கூட தடைகள் உண்டாகும். வீண் அலைச்சலும் பணவிரயமும் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கூட தாமதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை பலுவானது அதிகரிக்கும். அலுவலக பணிகள் நீங்கள் செய்யும்போது கூடுதல் கவனத்தோடு செய்யணும், இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம். அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனவிட்டு ரொம்ப தெளிவாக பேசி முடிவெடுங்க. மன வருத்தம் ஏற்படாமல் இருக்க அது ஒன்று தான் வழி. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை வந்து காட்டணும். நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகணும். இல்லைனா நண்பர்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதே போல் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் இந்த மகர ராசிக்காரங்க பெண்கள் நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சிக்கு செய்யறதுக்கு முன்னாடி தீர ஆலோசனை செய்கிறது நல்லது. ஆலோசனை செய்யாமல் எதையும் செய்யாதீங்க. எதிலும் கவனம் வந்து தேவை. கவனம் இல்லாமல் அகலக்கால் வைக்கக்கூடாது. பெண்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு எச்சரிக்கை அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றமானது உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள்லாம் கூட வந்து சேரும். வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் அரசியல் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தனலாபமானது அதிகரிக்கும். சிறப்பான பலன் கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. புதிய பொறுப்புகள் சேரும். அந்த பொறுப்புகளுக்கேற்ப செயல்படணும். அரசியலில் இருக்கிறவங்க பொறுப்புகளுக்கேற்ப செயல்படணும். கலைத்துறையில் இருக்கிறவங்க வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவை. எல்லாரிடமும் அனுசரித்து செல்லணும். அதுதான் நல்லது. விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு உண்டாகும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப செயல்படணும். பாடங்களை கூட கவனமாக படிக்கணும். அப்போ தான் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். இல்லைனா முன்னேறுவது கொஞ்சம் கஷ்டம். ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உத்திராடம், திருவானம், அதுக்கப்புறம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இனி சுக்கிர பயிற்சிக்கு பிறகு நாட்கள் இப்படி தான் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை வணங்கி நீங்கள் ஒரு சில சாதங்களை வந்து தானம் செய்து வரணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அடையும், வீண் அலைச்சல் குறையும், கடினமான பணிகள் எளிதாக முடியும். அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடுங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.